இந்த 2025வது வருஷத்தில் முதல் மாதத்தை நாம் கடந்து வர தேவன் கிருபை செய்தார். நாம் அதற்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஆமென். ஆமாம், இந்த 2வது மாதத்தில் வந்திருக்கிறோம். முதல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், நம் தேவைகளை சந்தித்தார், நம்மை நடத்தினார். நம்ம எப்பவுமே அதுக்கு நன்றி சொல்லினே இருக்கணும். நம்முடைய வேலையை என்னென்னா, கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லணும். நம் கண்கள் காண்கிற நன்மைகள் கொஞ்சம், நாம் உணர்கிற நன்மைகள் கொஞ்சம், அறிகிற நன்மைகள் கொஞ்சம். நம் கண்கள் காணாததும் நாம் உணராததும் நாம் அறியாததுமான பெரிய நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். யாருமே எனக்கு எந்த நன்மையும் ஆண்டவர் செய்யலன்னு யாருமே சொல்ல முடியாது. செஞ்சு இருக்கிறார், அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அதனால் கர்த்தர் இந்த 2025வது வருஷத்தில் கடந்த மாதத்தில் நன்மைகள் செய்தார். இந்த 2வது மாதத்தை கூட நம்ம ஏன் இந்த வாக்குத்தத்த ஆராதனை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை கனம் பண்ணி தொடங்க வேண்டும்ன்றதுக்கு தான் நம்ம வைக்கிறோம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் எனக்கு ஆண்டவர் 2 வார்த்தைகளை கொடுத்தார். ஏன்னா இந்த வருஷத்து வாக்குத்தத்தம் ரெட்டிப்பான நன்மை. அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுறது என்னன்னா, ஒரே ஒரு வசனம் தான் கொடுக்கணுன்ற ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. 2 வாக்குத்தத்தம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, நீ கொடுன்னாரு. சரி, நம்ம என்ன பண்ணிடுவோம், தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேப்பட்டு வர்ற மாதத்தில் நான் 2 வாக்குத்தத்தம். ஏன்னா டபுளாக தரணும்னு சொல்லிக்கிறார்ல, இதுலேயும் டபுள் தான். சரி, முதலாவது ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிற நல்ல காரியங்கள் என்னென்னா, உபாகமம் 28வது அதிகாரம். உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும். களஞ்சியம்னா என்ன தெரியுங்களா? குடோன். களஞ்சியம்னா என்னது? இன்றைக்கி நம்மளாம் குடோன் வச்சு இல்லை, யாருமே. நம்மளாம் குடோன் வச்சுருக்கிறோமா? இல்லை. ஆனால் குடோன் இருக்குது. நமக்கு குடோன் எது தெரியுங்களா? பேங்க் பேலன்ஸ் தான் நம்மளுக்கு குடோன். எது? அந்த காலத்தில் குடோன் பெருசாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடோன் வச்சுருப்பாங்க. ஒரு ஆளை அவன் எதன் அடிப்படையில் அவன் லைஃப்பை நடத்துவான் அப்படின்னா, அவனுடைய குடோனில் இருக்கிற பொருளை வச்சு தான். சில ஆள் குடோன் பெருசாக கட்டி வச்சுருப்பான். குடோனில் பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை, எண்ணெய், அது இதெல்லாம் வச்சுருப்பான். சொல்லுவான், 2 தலைமுறைக்கு சாப்பிட்லாம், சேர்த்து வச்சுக்கிறேன். இயேசு கூட பைபிளில் சொன்னார் பார்த்தீங்களா, ஒருத்தன் அவனுடைய களஞ்சியங்களை இடித்து பெருசாக கட்டினானான். ஆனால் அவன் கடவுளை நம்பாதவன், வெறும் அந்த பொருளையே நம்பி வாழ்ந்தவன். அதுவும் குடோன் தான். அவன் என்ன சொல்கிறான், அவன் இடித்து பெருசாக கட்டிட்டு ஃபுல்லாக நிரப்பிட்டு சொல்கிறான், பிரச்சனையே இல்லை, எனக்கு பயமே இல்லை, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றதுக்குலாம் இருக்குது, எனக்கு சாப்பாடு இருக்குது அப்படின்றான். இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேறு, அன்றைக்கி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேறு. அவங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பிட்டா தூங்கினா போதும்னு வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே செலவுகள் கிடையாது, எதிர்பார்ப்புகள் கிடையாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சாப்பிடுறது தூங்குறதுலாம் சின்ன விஷயமா போச்சு. அதுக்கு மேலே நம்மளுக்கு நிறைய ஆடம்பரங்கள், தேவைகள் நிறைய வந்துடுச்சு. எல்லாமே அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாங்குகிற சம்பளம் இன்றைக்கி பத்த மாட்டேங்குது. இந்த மாதம் 10,000 ரூபாய் பேக்கில் போட்டு வைக்கலான்னா ஃபோன் உடஞ்சிருது. சரி, ஃபோனை வாங்க, இந்த மாதம் அடுத்த மாதத்தில் 10,000 ரூபாய் போட்டு வைக்கலான்னு நினச்சா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். கட்டு ஸ்கூல் ஃபீஸை. சரி, இந்த மாதம் சம்பளம் வந்துக்குது, இதில் ஒரு 10,000 ரூபாய் போட்டு வைக்கலான்னா அந்த மாதம் ஏதாவது ஒன்று வந்துடுது. மாமா மச்சான் எவனும் கல்யாணம், அவன் எப்போ ஒரு 1/4 சவரம் மோதிரம் போட்டிருப்பான். அவனுக்கு செய்யலைன்னா அது நல்லா இருக்காது, செய்ப்போ. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் வேர்ல்டு, ஆடம்பரம், லக்ஸரியஸ் வேர்ல்டில் இருக்கிறோம் நம்ம. அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நமக்கு களஞ்சியம் குடோன் கிடையாது, பேங்க் பேலன்ஸ்.
ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். எங்கன்னா கர்த்தர் உன் களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த 2வது மாதத்தில் உங்கள் பேங்க் பேலன்ஸை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். உங்கள் அக்கௌண்ட்டை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா வரும். ஆமென். ஒன்று நீங்கள் போட்டாது வரும், இல்லை வேறு எவனாவது போட்டாது வரும். அல்லேலூயா. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன வரும்? பேங்க் பேலன்ஸில் அக்கௌண்ட்டில் பைசா வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன் களஞ்சியம் உன் அக்கௌண்ட்டில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். எனக்கு நிறைய தேவைப்படுது. ஏன்னா சர்ச்செலாம் கட்டணும், நிறைய வேலைங்க இருக்குது. ஆனால் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் பேசினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்னென்னா, ஒரு மரத்தில் கனி வராத வரைக்கும் அந்த மரத்தை வச்சு ரொம்ப போராடின்னு இருப்பான். இன்னும் பழம் வரல, என்ன வச்சு இவ்வளோ நாள் ஆச்சு, மருந்து போடுறோம், உரம் போடுறோம், தண்ணி ஊற்றுறோம், எல்லா சைஸுக்கும் வந்துடுச்சு. வேறு இப்போ கனி தான் வரணும், அடுத்த ஸ்டெப்பு. பழமே வரல, காய வரல, பூவை வரல, காய வரல, பூவம் வரல, காய வரல, ரொம்ப பிரயாசப்படுவான். ஆனால் ஒரே ஒரு காய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் விடுவான் பாருங்க ஒரு பெருமூச்சை, அவ்வளோ சந்தோஷமாக விடுவான். அப்பா அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரே ஒரு காய்க்கு தான். ஏன்னா அந்த ஒரு காய் கிடையாது, ஒரு காய் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இனி அதில் என்ன வரப்போகுது, காய் வரப்போகுதுன்ட்டு. அதுபோல் நம்ம சபை கட்டுறதுக்காக நம்ம பேசின்னு இருக்கிறோம். இப்போ அடுத்ததுனால நம்மளுக்கு ஒரு நல்ல மேஸ்திரி செட் ஆகணும், டிராயிங் போடணும், மேஸ்திரி பிடிக்கணும். ஒரு ஜேசிபி எத்தனை டபா டபான்னு இடிச்சு தள்ளுருவாங்க. இதெல்லாம் 2 நாளில் இடிச்சு தள்ளிட்டு மார்க்கை பண்ணி தோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க, வேலை நடந்துடும். அவர்கிட்ட கொட்டேஷன் கேட்டுக்கிறேன், அவர் டிலே பண்ணினே இருக்கிறாரு. அவருக்கு வேலை கொடுத்து வேலை செய்கிறதுக்கு அவர் டிலே பண்ணியிருக்கிறாரு. 2வது எல்லாம் நல்லதுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு சபைக்கும் இடம் கிடைக்கணும், அதுக்கும் நான் பேசலை, அதுவும் இருக்குது. சரி பரவாயில்ல, ஒரு 10 நாள் 15 நாள் ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலான்னு தான் இருக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா, நம்ம சபையிலேருந்து ஒரு பிரதர் வந்து 25,000 ரூபாய் கவரில் போட்டு கொடுத்தாரு. நான் கேட்டேன், எதுக்கு பிரதர்னே? பில்டிங் கட்டுறீங்களங்க பாஸ்டர், அதுக்குன்ட்டு. ரொம்ப ஆச்சரியம். நான் அப்புறம் ஆண்டவர் ஏன் உள்ளத்தில் பேசுனேன்னா, இதுதான் முதல் கனி. இது என்னது? இது முதல் கனி. ஒரு பழம் வந்துடுச்சுல்ல, ஒரு காய் வந்துடுச்சுல்ல, இன்னும் பட்டு என்ன வரும்? நிறைய காய் வரும். நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் கூட ஏதாவது கர்த்தர் இந்த மாதத்தில் முதல் கனியை உண்டாக்குவார். ஆமென். உங்கள் பேங்க் பேலன்ஸில் பாருங்கள், ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை வந்து போடுவாங்க, யாருன்னா போட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, உங்களுக்கு போட்டுருக்குறோம் அப்படின்ட்டு. ஆமென். ஆண்டவர் செய்வார்னா செய்வார். இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமாம், ஸ்விஸ் பேங்க்கில் அந்த பேங்க்கில் இந்த பேங்க்கில் கோடி கோடியாக வச்சுன்னு சும்மா வச்சுன்னு இருக்கிறான். கர்த்தர் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை திருப்பி விடுவார். ஆமாம், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல கர்த்தர் திருப்புவார். பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்படுகிறது. அவன் என்னென்னமோ பண்ணி ஏமாற்றி கோல்மால்லாம் பண்ணி சம்பாரிச்சு வச்சா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்களா? பிடுங்குவார். ஏன்னா எல்லாமே அவருடைய சொத்துங்க. அவன் சம்பாதிச்சது யாரை வச்சு சம்பாரிச்சான்? அவங்க அப்பா வீட்டு சொத்தா, அவங்க தாத்தா வீட்டு சொத்தா? நம்ம கர்த்தர் உண்டாக்குன தண்ணியை விற்று சம்பாதிக்கிறான். நம்ம கர்த்தர் உண்டாக்குன மலை, கல், மண் எல்லாத்தையும் அவன் விற்று அவன் பணமாக ஆக்குறான். நம்ம கர்த்தர் உண்டாக்குன தங்கம், நம்ம கர்த்தர் உண்டாக்குன வைரம் எல்லாம் நம்ம அப்பா. அது அவன் எல்லாத்தையும் பணமாக்கி சுவிஸ் பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறான். ஆமாம், கர்த்தர் வந்து இந்த மாதத்தில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆசீர்வதிப்பார் நம்மளுக்கு. அதாவது ஆசீர்வாதத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, சாபம் இருக்காது. கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது அதில் என்ன வராதுன்னா சாபம் வராது. சாபம்னா நஷ்டம், லாஸ், செலவுகள் ரொம்ப முக்கியமானது. சாபத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து வீண் செலவுகள், நஷ்டங்கள்லாம் ஒரு வகையான சாபம். கர்த்தர் இந்த 2வது மாதத்தில் நம்மளுக்கு அதை விலக்கி காப்பார். ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப ஹைலைட் பண்ணி என்கிட்ட பேசின ஒரு விஷயம், என் ஜனங்கள் கையிடுகிற வேலைகளில் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். வசனம் தான் ரொம்ப நீங்கள் மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நீ கையிடும் எல்லா வேலையிலும் நீங்கள் கை வச்சு ஒரு வேலையை தொடங்குனீங்கன்னா இந்த 2வது மாதத்தில் கண்டிப்பாக அதில் ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. ஆமேன், ஆமேன்.
அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்குது பாருங்க, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்போ இந்த 2வது மாதத்தில் ஏதாவது செய்யணும்னு பிளான் இருந்தால் தொடங்குங்க, தைரியமாக தொடங்குங்க. கர்த்தர் இந்த 2வது மாதத்தில் அதெல்லாம் என்ன பண்ணுவார்னா ப்ளஸ் பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு? ஆசீர்வாதம். அக்கௌண்ட்லேயும் ஆசீர்வாதம், ஒர்க்குலேயும், கையிட்டு செய்கிற ஒர்க்குலேயும் பிளஸ்ஸிங். ஒருவேளை இது வரைக்கும் வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்துடும். இது வரைக்கும் வரல, பெண்டிங் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் என்ன பண்ணணும்னா அது உடஞ்சிரும். அப்போது ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப பேசின ஒரு விஷயம் என்னென்னா, என் ஜனங்கள், நான் கேட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டேன்னு ஆண்டவரே. அவர் சொன்னார், பேசிட்டா பேசக்கூடாதா? பேசிட்டா பேசக்கூடாதா? நான் செய்வேன் சொல்லு அப்படின்னாரு. சரி, அதான் நான் சொல்கிறது என்னன்னா, இந்த மாதத்தில் நல்லா தைரியமாக செய்யுங்க. நீங்கள் கையிட்டு செய்கிற தொழில் வேலை எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதுக்கு அடுத்தது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடம்தான் உங்களுடைய தேசம். அதில் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கிற ஹவுசிங் போர்டில் எந்த பிளாக்கில் இருக்கிறீங்களோ அந்த பிளாக்கில் கர்த்தர் உங்களை டாப்பில் கொண்டு வருவார். எப்போ ஆண்டுடைய பிள்ளைகள்லாம் நீங்கள் இருக்கிற பிளாக்கில் நீங்கள் தான் டாப்பில் வரணும். நீங்கள் இருக்கிற ஜோனில் நீங்கள் தான் மேலே இருக்கணும். அது உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். இப்போது இந்த மாதத்தில் முதலாவது ஃபஸ்ட்டு பார்ட்டு, களஞ்சியங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும், கையிடும் வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அதற்கு அடுத்தது, நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதே 8வது வசனம் தான், ஆனால் அதிகாரமும் புஸ்தகமும் மாறுது. சங்கீதம் 121. ரொம்ப முக்கியமாக இதை வந்து எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசினார் ஆண்டவர். இந்த சங்கீதம் 121 என்கிட்ட பேசினார். 8வது வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பிளெஸ்ஸிங், டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுடைய போக்குவரத்தை கண்டுபிடிச்சவங்களும் இப்போ தான் சொல்கிறாங்க. இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு சொல்லிட்டாரு. போக்கையும் வரத்தையும், போக்குவரத்துனா என்னது? டிரான்ஸ்போர்ட், பிரயாணம். புரியுதுங்களா? கர்த்தர் உங்களுடைய பிரயாணங்களில் சொல்கிறாரு, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு. எது முதற்கொண்டு? இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது முதற்கொண்டு என்றைக்கும்னா என்றைக்கும். அதுக்கு முடிவு கிடையாது, எண்டு கிடையாது. ஸ்டார்டிங்க்கு சொல்லிட்டார் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு, ஆனால் எண்டு நோ எண்டு. அதான் சொல்கிறார், என்றைக்கும் காப்பார். அப்போது இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய பிரயாணங்களில் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுப்பார். உங்களுடைய பிரயாணங்களில் உங்களை காப்பார். நான் இதை கொடுக்கும்போது என்ன ஆண்டவரே, இது போக்கையும் வரத்தையும் காப்பாடுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குதே, இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது தானே ஆண்டவரேன்ட்டு நான் யோசித்தேன். ஆனால் ஒரு செய்தி கேள்விப்படும் போது தான் கர்த்தர் எவ்வளோ கிருபையுள்ளன்னு நான் புரிஞ்சுக்கினேன். ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ஓரமாக நின்றுருக்குறாங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறதுக்காக ஓரமாக நின்றுருக்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் இப்படி ஓட்டி பஸ்ஸு பின்னாடி வந்த பஸ்ஸு எப்படியோ வந்து இவங்க நின்று இந்த பஸ் ஸ்டாண்டில் ஓரமாக நின்றுவங்க 3 பேரை அடிச்சு தூக்கிட்டான். இவங்க ஒன்றும் வண்டி ஓட்டுன்னு போகல, சும்மா நின்றுவங்கள அடித்து காலி பண்ணிட்டுக்கிறான், இறந்துட்டாங்க. அப்போ நேற்று அந்த செய்தி நான் கேள்விப்படும் போது அப்போ தான் இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்தினார். போக்கையும் வரத்தையும் காப்பேன்னா சும்மா கிடையாது. நீ வண்டியில் போகும்போது மட்டும்தான் விபத்து நேரம்னு நினைக்காத. நீ சும்மா இருந்தால் கூட விபத்து நேரம், ஆனால் நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எத்தனையோ இன்சிடெண்ட் கேள்விப்படுறோம். ரோட்டு ஓரமாக தூங்கின்னு இருந்தாங்க, பிளாட்ஃபார்மில் தூங்கின்னு இருக்கிற மேலே கார்காரன் ஏற்றினான் டப்பா டப்பான்ட்டு. ஒரு குடிசை போட்டு தூங்கியிருந்தாங்க, லாரிக்காரன் வந்து மொத்தமாக தட்டிட்டு போயிட்டான் குடிசை உள்ள இருந்த 5 பேர் காலி, 6 பேர் காலின்ட்டு. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை,
உங்களுடைய போக்கையும் வரத்தையும்னா, நீங்கள் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ஏன் நீங்கள் நடந்து போனால் கூட, நம்ம எத்தனையோ பார்க்குறோம், நடந்து போகும்போது கூட வண்டிக்காரன் வந்து பின்னாடி வந்து அதை தட்டி விட்டு போயிடுறாங்க. அதனால் எப்படி போனாலும் இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்னென்னா, போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 2 வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணோம். ஆனால் 2 வசனமும் 8வது வசனம் தான். 2 வசனமும் 8. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று சங்கீதம் 121:8, இன்னொன்று உபாகமம் 28:8. அதன் உபாகமம் 28:8 என்ன சொல்லுது? கர்த்தர் என் களஞ்சியங்களில் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், நான் இருக்கும் இடத்திலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 121:8 என்ன சொல்லுது? கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமேன், அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி நான் சொல்றதை சொல்றீங்களா? கர்த்தர் என் களஞ்சியங்களில் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், நான் இருக்கும் இடத்தில் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் என்றைக்கும் காப்பார். ஆமேன். இவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம ஆண்டவர் மாதிரி இன்னும் பேசுகிற தெய்வம் உலகத்தில் யாருமே இல்லை. உலகத்தில் தெய்வங்களுடைய சரித்திரங்களை பார்த்தா மக்களுக்காக என்ன சொல்லிச்சுன்னு தெரியாது. மக்கள் அதை பற்றி எழுதி வச்சிருப்பான். சாமி வந்தார், சாமி இதை பண்ணார், அதை பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்லாம் எழுதி வச்சிருப்பான். சாமி உனக்கு என்ன சொன்னார்? சாமி உனக்கு என்ன சொன்னார்னா, நை எனக்கு ஒன்றும் சொல்லலை, அவ்வளோதான். சாமி உனக்கு ஒன்றும் சொல்லலை, நீ தான் சாமியை பற்றி பெருமையாக பேசியிருக்கிற. ஆனால் நீங்களும் நானும் வணங்குகிற ஆண்டவர், புரியுதுங்களா? அவர் அவ்வளோ நமக்காக எவ்வளோ பெரிய வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறார் தேவன், நம்ம மேலே கரிசனையாக இருக்கிறார், நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் தேவன். அதனால் நான் இந்த 2 வசனத்தில் ரொம்ப தொடப்பட்டேன். ஒன்று, கையிடும் வேலையில், நம்ம கையிட்டு செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது நம்ம மேலே பெரிய பாதுகாப்பு. போக்கையும் வரத்தையும் காப்பார்னா அதில் பிளஸ்ஸிங்கும் இருக்குது, வெறும் பாதுகாப்பு மட்டும் கிடையாது. நம்ம போகிற வருகிற நம்ம டிரான்ஸ்போர்ட்லலாம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிளஸ்ஸிங் இருக்குது. நம்முடைய டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கில் நிறைய பிளஸ்ஸிங் இருக்குது. நீங்கள் போகிற வர்ற காரியங்கள் ஒன்றுமே ஃபெயில் ஆகாது. நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ, போக்குவரத்தாக இருக்கிறீங்களோ, அதெல்லாம் வந்து ஃபெயில் ஆகாது, எல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதில் ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஓகே, நான் முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்துட்டு இருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் கூட நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 28வது வசனத்தின்படி, கர்த்தர் எங்கள் களஞ்சியங்களிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறபடினால் நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர், அப்பா, நாங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்திலே எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடியால் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் மேலே ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறபடியால் ஆண்டவரே, நாங்கள் வண்டியில் போகும்பொழுது, ஆண்டவரே நாங்கள் பஸ்ஸில் போகும்பொழுது, ஆண்டவரே நாங்கள் பைக்கில் போகும்பொழுது, காரில் போகும்பொழுது, ஆண்டவரே நாங்கள் நடந்து போகும்பொழுது, ஆண்டவரே எங்கள் மேலே ஒரு பாதுகாப்பை
ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் இதையெல்லாம் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் எங்கள் மேலே ரிலீஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும் என்கிற ஆசீர்வாதத்தை, எங்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் கையிடும் வேலையிலெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை 2வது மாதத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நாங்கள் கையிடுற எல்லா வேலையிலும் ஒரு பிளெஸ்ஸிங் வரட்டும். ஆண்டவரே நாங்கள் கையிடுற வேலையில் எதெல்லாம் ஆண்டவரே இது வரைக்கும் தேக்க நிலையில் இருக்குதோ, ஆண்டவரே மந்த நிலையில் இருக்குதோ, அதில் இருக்கிற எல்லா தடைகள், எல்லா விதமான டல்னஸ், ஆண்டவரே எல்லா அந்த ஸ்டாப்பிங் கிரியையெல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். தடுத்து நிறுத்துகிற வல்லமைகள் எல்லாம் கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கையிடும் வேலைகளில் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே நாங்கள் எந்த வேலையில் கை வச்சாலும் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தேசத்தில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறபடியால் நன்றி. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே எங்கள் மேலே ஒரு பிளெஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணுறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் கீழாகாமல் மேலாவோம், நாங்கள் வாளாகாமல் தலையாவோம், நாங்கள் கடைசியாகாமல் முதலாவோம் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவரே பிரயாணங்கள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே உள்ளூர் பிரயாணமாக இருக்கலாம், வெளியூர் பிரயாணமாக இருக்கலாம், ஆண்டவரே எந்த பிரயாணமாக இருந்தாலும் எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் கொடுத்துருக்கிற ஆண்டவரே பிளெஸ்ஸிங்கை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த காரியத்துக்காக எங்கெங்கெல்லாம் போகிறோமோ வர்றோமோ அந்த காரியங்களிலெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிளெஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேலே பாதுகாப்பை ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஒரு ஷபரகமான தூரப கபலகத்தூரி பணமும் ஆண்டவரே தொடர்ந்து அப்பா இந்த 2வது மாதத்தில் அப்பா உண்மை கனம் பண்ணி உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நல்வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் மேலே பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும், பரிபூர்ணமாக நிறைவேறட்டும், பரிபூர்ணமாக நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகள் சபை ஜனங்கள் மேலே நிறைவேறட்டும். ஆண்டவரே நீர் மகிமைப்படுங்க. அப்பா நாங்கள் உண்மை கனம் பண்ணுகிறோம், உண்மை துதிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை மூலம் வருகிற துதி கன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.